என்னதான் முடிவுல இருக்க? மேடம் இப்போ நான் தான் மேடம் ஆள் பண்ண முடியல மேடம். வீட்டுக்கு ஆடாத முத நீ அடங்கு அடங்கு சொல்றேன் அடங்கிக்கோ செத்துருவேன். ஒண்ணு நீ சாகு இல்லன்னா என் கூட வாழு, அதான் உனக்கு முடிவு. வேற வழியில இல்ல. உனக்கு அவளோட வாழ விட்டு என்ன பார்த்தா கேரட்ஸ் மாதிரி இருக்கும், செருப்பு தூக்கி எரிஞ்சிருவேன் மூஞ்சிலேன்னு. இருக்குமா எனக்கு ஆரம்பத்துல நான் சொல்லிட்டு தான் என்ன சொன்ன? நீ போன் சொன்னல்ல, நீ கூட்டி வந்திருக்கேலடா, நீ கூட்டி வந்திருக்கேல, அன்னைக்கு நீ கூட்ட வர வேண்டியதானே. நான் அன்னைக்கு அவனை என்ன சொன்னேன்? இப்ப போறியா போ, சாக போறியா சாகு சொன்னேனா? எங்க வீட்ல சொன்னேனா இல்லையா? அம்மா சொன்னா சாக வேண்டியதானே, இல்ல இவளை கூட்ட வர வேண்டியதானே. எனக்கு அப்பவே இந்த முடிவு இந்த எனக்கு ஒண்ணுமே தெரியாது உனக்கு. நீ யோசிச்சிருக்கலாம்லம்மா, இப்படி சொல்றாரே என் வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு யோசிச்சிருக்கலாம்லம்மா செல்வி. நான் அதான் அவர்கிட்டே சொன்னேன் மேடம், நீங்க போகணும்னா போயிருங்க, என்னால நிப்பாட்ட சொன்ன யாரு மேடம் போவாங்க? அந்த புள்ள நிப்பாட்ட முடியுமா? 4 நாள் இருக்கையில சொன்ன. அம்மா கல்யாணத்துக்கெல்லாம் சந்தோஷமா இருந்தாரா அவரு? அதெல்லாம் சந்தோஷமா தான் இருந்தா மேடம். சந்தோஷமா அம்மா பேசு. கல்யாணம் முடிச்சாக சந்தோஷம் மட்டும் வந்தாக போனாங்க. பொங்கலுக்கு வந்துட்டு 2-3 நாள் இருந்துட்டு நாளானத்து கூட்டிட்டு வந்து வெள்ளிக்கிழமை பொழுதும் போறேன், இல்லை நான் போறேன் அப்படின்னு. சரி ஏமா நானும் போறேன் அப்படின்ட்டு இவளும் வந்துட்டேன். மாசமா இருந்தியாமா நீ? போய் சொல்லக்கூடாது. இப்ப சொன்னாங்க போய் சொல்லக்கூடாது என்கிட்ட. சொல்லு எப்போ கல்யாணம்? உன்னோட கல்யாணம் முடிச்சிட்டு அசிங்கமா இல்ல இது பார்க்கவே. அவரு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியும். அசிங்கமா அப்புறம் பண்ண பேசாதங்க. இருமாயிரம் அறிவில்ல. இதுதான் காதலா? அப்பவே அவட சொன்னேன் மேடம் அவன்கிட்ட. அவங்க மாசமா இருக்கணும்னா என்னது அவன்கிட்ட சொல்லிட்டேன் நானு. அந்த பொண்ணெல்லாம் மாசமா இருக்கா, 2 மாசமா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் மேடம் அவன்கிட்ட. இவளும் சொன்னேன் மேடம். தாலி கட்டினேன் அந்த பொண்ணுக்கு மாசமாக்கிட்டு நீ தாலி கட்டின? வீட்டுல எல்லாம் மிரட்டாங்க மேடம். அவ நீங்க மிரட்டி தான் அவளை மாசமாக்கினியா? அப்புறம் வீட்டுல சம்மதம் கேட்டு அவளை மாசமாக்கின? இல்ல மேடம். அப்புறம் இதுதான் காதலா? உங்க காதலோட அழகா? காதல் இதெல்லாம் கொச்சப்படுத்துறது. இது ஒரு காதலம். காதல் என்னன்னு தெரியுமா உனக்கு? காதல் புரியமான காதல. நீ 1 மணிக்கு சாப்பாடு சாப்பிட வர மனுஷன் அன்னைக்கு 2 மணிக்கு வராது. இங்கன்னா இருக்கு எங்க போனீங்கன்னா ஃப்ரெண்டை பார்க்க போனேன். அவ லீவ் போடுற அன்னைக்கெல்லாம் என்னை அழைச்சி வச்சு வீட்டுல இருந்துரு. எனக்கு காய்ச்சலுமா முடியலமா. நீங்க லாட்ஜுக்கு போவீங்களா? இல்ல மேடம். அப்புறம் அப்பெல்லாம் இல்ல. அப்புறம் எங்க போவீங்க? நாங்க எங்கேயும் கம்பெனிக்குள்ளியா? அப்புறம் அங்கெல்லாம் போக மாட்டோம். அப்புறம் லாஜிங் போக மாட்டோம். லீவோட கோயிலுக்கு போவோம் மேடம். கோவில்ல போய் இது மாதிரி எல்லாம் பண்ண முடியும்? அங்க அப்புறம் எங்க போவீங்க? கோயில் ஒண்ணு அந்த மாதிரி எல்லாம் வீட்டுக்கு போவோம் மேடம். யாரு வீட்டுக்கு? வீட்டு போவோம் மேடம். உங்க வீட்டுல யாரும் இல்லையா? இருக்க மாட்டாங்க. எங்க போவாங்க? கடையில டீ கடைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு பசங்க நல்லா இருக்கணும்னு அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அது விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.